கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாங்க. இந்த மூன்றாம் தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரத்தில் ஊருக்கு அங்கங்கே போனோம். அங்கே போய் எல்லாரையும் பார்த்தோம். அதை காட்டிலும் சபை கூடி வந்து உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு சந்தோஷம். உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரை கேட்டாலும் சபையில் ஊழியம் செய்கிறது, சபைக்கு வர்றது, சபை உங்களை பார்க்குறதுல தான் எங்கள் குடும்பத்துக்கே சந்தோஷம். மூஞ்சில் ஒரு சிரிப்பை கூட காணோம், என்னன்னு தெரில. ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் வார்த்தையை நமக்கு வரும்போது அதை எரேமியா சொல்கிறார் பாருங்க, அவருடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் அப்படின்னா லிட்ரலி சேயிங் தட் அவர் அதை சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆண்டவர் வார்த்தை நமக்கு நேராக வரும்போது சாப்பிட்றணும். ஹோட்டலுக்கு போய் நம்ம என்னென்னவோ சாப்பிட்றோம் பாருங்கள், அதை காட்டிலும் அது சாப்பிட்டா அது வேறு மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்கும். அது என்னை விட்டு திரும்பாது. அந்த வார்த்தை எனக்கு வரும்போது அது எனக்குள்ளே நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம மகிமைப்படுத்தி ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வசனத்தை நம்ம வாசி சரியாக அரை மணி நேரத்தில் செய்தியை முடித்து வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போயிடலாம். வாசிக்கலாமா? ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை, வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்தால், சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்து கொண்டால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த ஆபகுக் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. வேதாகம கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது மேஜர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் மைனர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குட்டி தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி அப்படி வச்சுக்கலாம். இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஆபகுக்ன்றவர், அவரை குறித்து பார்க்கும்போது ஆபகுக் என்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அணைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அணைத்தல்னு சொல்கிறாங்கன்னா, அவர் ஆண்டவரோடு கூட உறவு, நெருக்கமான உறவு வைத்து. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உரிமையாக பேசுவீங்க பாருங்கள். சில நேரத்தில் நானும் உங்களை சில நேரத்தில் உரிமையாக பேசுவேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆண்டவரோடு கூட ஒரு இணக்கம், ஒரு நல்ல ஒரு உரையாடலை உரிமையாய் பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஆபகுக் என்கிறவர். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது அதில் ஆபகுக்கை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் லேவி கோத்திரத்திலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் சொல்லியிருக்கு பாருங்க, இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவர் லேவி கோத்திரத்திலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதில் எழுதியிருக்கு, அப்படி தான் எழுதியிருக்கு. அப்படி சொன்னதுனால இவர் தான் இந்த ஆபகுக்குடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன கேள்வி வைக்கிறார்னா, இந்த யூத ஜனங்க துர்மார்க்கத்தில் அதிக பாவங்களை செய்து பாவம் பெருகினதுனால இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி போய் ஆண்டவர்கிட்ட ஒரு முறையிடுறாரு. ஆண்டவரே,
இந்த ஜனங்களை நீங்கள் கேட்க மாட்டீரா? இந்த ஜனங்க பண்ணுறதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இந்த ஜனங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அவங்க செய்கிறதுலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு ஒரு கேள்வி போட்ட உடனே ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு? ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறேன், அதனால் இந்த யூத ஜனங்களுக்கு பாடம் போகட்ட பாபிலோனிய அந்த அரசாட்சி கையில் இவனுங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன். அவனுங்க இவனுக்கு புத்தி சொன்னாதான் இவனுக்கு உரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்க போகிறான்னு. உடனே இவர் சும்மா இல்லை, உடனே மறுபடியும் சொல்கிறாரு, என்ன ஆண்டவரே நீங்கள் இந்த யூத ஜனங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி உம்மகிட்ட நான் முறையிட்டா நீர் இதை காட்டிலும் மேலா தப்பு பண்ணுறவங்க ஒருத்தவங்கிட்ட கையில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் கேட்குறாரு. அப்போது இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பிட்வீன் ஆபகுக் அண்ட் காட், ஆண்டவருக்கும் ஆபகுக்கும் 2 பேருக்கும் நடந்த உரையாடல் தான் இந்த வசனம். இந்த உரையாடலில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வரும்போது அதில் ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறாரு. ஆபகுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாக்குத்தத்தத்தை உனக்கு சொல்லப்படுற தீர்க்க தரிசனத்தை ஒரு பலகையில் எழுதுன்னு சொல்கிறாரு. அப்போ எழுதும்போது இதை எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாசிங்க. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. நிச்சயமா வரும், தாமதிக்காது. ஆனால் என்ன சொல்கிறாரு? அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா. நமக்கு பிரச்சனையே அதான், காத்திருக்கிறதே பிரச்சனை. ஆனால் தாமதமாக காத்திருக்கிறது அது பெரிய பிரச்சனை. தலைவலின்னு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் பெரிய தலைவலியாக இருப்பாங்க. டாக்டர் யாராக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சொல்லுவாங்கள்ல, வயிற்று வலிக்கு டாக்டருக்கு கிட்ட போனால் வயிற்று வலியை காட்டிலும் அவர் வேறு ஏதாவது பண்ணி விட்ருவார். அந்த மாதிரி இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? காத்திருக்கிறதே பெரிய விஷயம், தாமதித்தாலும் காத்திரு. 2க்கு வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு புரியுதா? காத்திருன்றது அதனுடைய அர்த்தம் வெயிட், தாமதன்றதுக்கு அர்த்தம் டிலே. there is a difference between delay and wait. வெயிட்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு வெயிட்டர் வரான், உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு வரான். சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது, பா எனக்கு பிரியாணி கொண்டு வா, எனக்கு இதை கொண்டு வா, சைட் டிஷ்ஷு எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? சீக்கிரம் கொண்டு வந்துருப்பா, வயிறு பசியில் இருக்கேன், சீக்கிரம் கொண்டு வந்துருன்னு சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? 10 நிமிஷத்தில் கொண்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த 10 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வெயிட்டு. ஆனால் அந்த வெயிட்டர் என்ன தெரியுமா பண்ணுவான்? அரை மணி நேரம் ஆனாலும் கொண்டு வர மாட்டான், அதுக்கு பேர் டிலே. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? வெயிட் பண்ணிடலாம், அதை கூட ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிடலான்னு வச்சுங்க. ஆனால் தாமதமாவது பாருங்க, அதை பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தாமதமாக வரீங்க பாருங்க சபைக்கு. வெயிட் பண்ணலாம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, ஆனால் தாமதமாக காத்திருக்கிறீங்க. சரி, இந்த உதாரணம் சொல்லக்கூடாது, விட்டுருங்க, சாரி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாமதிச்சாலும் பரவாயில்லப்பா, ஆனால் அதுக்கு என்ன செய்யி? காத்திரு. ஏன் சொல்றாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதங்கள் ஆகிறது. தாமதம் ஆகலன்னு சொன்னால் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கும் நம்ம சபை திறக்கப்படலை, தாமதம் ஆகுது. ஆகட்டும், தாமதம் ஆறுது, பரவாயில்ல. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம்தான் அந்த வசனத்தில் புரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு தாமதமாகிற காரியம் எனக்கு நிச்சயமாக வரும், அது பொய் சொல்லாது, அது குறித்த காலத்தில் வரும். அதுதான் என் நம்பிக்கை, அதுதான் என் விசுவாசம். இன்னைக்கு தாமதிச்ச உடனே அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. உதாரணத்துக்கு பெண்கள் சுத்தமாக பொறுத்துக்க மாட்டாங்க, ஆண்களும் பொறுத்துக்க மாட்டாங்க. தாமதன்றதை யாருமே பொறுத்துக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளோ டிலே ஆகுதே, ஒரு ட்ரெயின் டிலேவாக வந்தால் கூட நம்மளால் அதை 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 பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ லேட்டாக வந்துட்டான் இவன்,
அப்படிலாம் நம்ம திட்டக்கூடிய நிலையில் இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தாமதங்கள் இருக்கட்டும், ஆனால் அந்த தாமதங்கள் இருந்தாலும் அந்த தாமதத்தாலும் காத்திருன்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு மையமாக வைத்து தலைப்பாக கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தாமதிப்பது எதற்காக அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க். அது ஏன் தாமதம்? பக்கத்தில் கேளுங்க, ஏங்க தாமதம்? பக்கத்தில் கேளுங்க, ஏன் தாமதம்? கேட்க மாட்டீங்க. ஏன் தாமதம்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் இருந்தான் 430 வருஷம் இருந்தான். அது நீங்கள் பிறந்த நாள்லேருந்து வச்சிங்க, இல்லை ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து வச்சிங்க. எகிப்தில் 430 வருஷம் இருந்தான். அங்கே என்ன பண்ணுறான், என்னை அடிமைப்படுறாங்க, என்னை இது பண்ணுறாங்க, அது பண்ணான், புலம்புனான். சரின்னு என்ன பண்ணார், 430 வருஷம் இருக்கிறான் இவனை எப்படியாவது அங்கேருந்து நம்ம ரட்சித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு 430 வருஷத்துலேருந்து ரட்சித்து கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்கு உன்னை பாலுந்தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொல்கிறாரு. உங்களை ரட்சித்து அதான் சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய டெஸ்டினிக்கு உன்னை கொண்டு போவேன். ஆனால் நம்ம என்ன நடக்கிறோம், நம்முடைய 40 வருஷ பிரயாணம் இருக்குது பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுடைய 40 ஆண்டு கால பிரயாணத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதை போட்டுங்க. நான் பிறந்ததுலேருந்து, நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அந்த ரீசன் தான் என் தாமதத்துக்கு காரணம். ஆண்டவர் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவார், கானான் தேசத்துக்கு போயிருக்க முடியும். இவர் எகிப்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தவொன்னே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய லட்சணம் அவருக்கு தெரிஞ்சுது. மோசே போகிறாரு, 40 நாள் மலையில் ஏறி, சரியில்லை இவனுங்களுக்கு ஏதாவது கட்டளையை வாங்கி நம்ம கொடுக்கணுன்ட்டு போகிறாரு. 40 நாள் அவங்களால வெயிட் பண்ண முடியல. 40 நாளுக்குள்ளே இவன் கீழே ஒரு கண்ணுக்குட்டி ரெடி பண்ணி வச்சிட்டான். எகிப்தில் இருக்கான்ல, அவன் புத்தி அப்படி தான் இருக்கும். எகிப்தில் சிலை செஞ்சு அதெல்லாம் பார்த்துருப்பான்ல, அதனால் இவன் மைண்டில் ஃபுல்லி கரப்டட் மைண்டு. உடனே செஞ்ச, ஏன்னா அவனுக்கு தாமதம் என்ன செய்யலை, பிடிக்கலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்கிறதுனால அந்த தாமதம் உன் நல்லதுக்கு தான். அந்த தாமதத்தின் மூலமாக உன்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன். கடைசியாக உன்னை கொண்டு போய் உன்னை சேர வேண்டிய இலக்குக்கு கொண்டு போய் நான் வைப்பேன், நிலைநிறுத்துவேன். அதுக்கு தான் இந்த தாமதம். உடனே நம்ம நினச்சிக்கூடாது, நான் ரொம்ப ஐ எம் வெரி பர்ஃபெக்ட், நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை கூட நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எதுக்கெல்லாம் உண்மையாக இருக்கும் அது எனக்கு தெரில. நான் என்ன தான் யோசிச்சுக்கிட்டேன். காரணம் தான் தாமதத்துக்கு காரணம் சில சரியாவாத காரியங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தாமதமாகும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார், தாமதித்தாலும் காத்திரு, அது நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதித்தாலும் காத்திரு, நல்லது. ஆமாம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான். நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து பேசியிருப்பாங்க, ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்கலாம். ஆனால் எனக்கு இதில் வந்த இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, தாமதித்தாலும் காத்திரு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, தாமதிக்கிறது ஏன் இன்னைக்கு தாமதம் அப்படின்றத நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த காரியம்தான் வந்துச்சு. நம்ம சில காரியத்தில் நம்மளை செப்பனிட நம்மை வணங்குகிற ஆண்டவர் நம்மை வணைந்து நம்மை கொண்டு போகும்போது அந்த வணைகிறது மூலமாக தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அதில் வாசித்தோம் பாருங்க, முடிவிலே அது விளங்கும், அது நிச்சயம் வரும். அப்படின்னா முடிவில் தான் உனக்கு தெரியும் நான் எதுக்கு இதெல்லாம் செஞ்சேன்றது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிற வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். யோசேப்புக்கு 13 வருஷம் காத்திருந்தார். அவர் பிரசிடெண்ட்டாக 13 வருஷம் காத்திருந்தார். 13 வருஷம் என்ன பண்ணார்? 13 வருஷம் ஜெயிலுக்குள்ளேயே சும்மா இருந்தாரா? இல்லை. ஜெயில் வாழ்க்கை என்னன்னு கற்றுக் கொடுத்தாரு. அங்கே என்னெல்லாம் நடக்குது அவரை சீர்படுத்தினார், அவரை ஸ்திரப்படுத்தினார், அவரை பலப்படுத்தினார். அவரை பலப்படுத்தின பின்பு ராஜாவாக நிலைநிறுத்துகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அவர் 100% மனுஷன், 100% ஆண்டவர் தான். அவர் 100% ஹியூமன் அண்ட் 100% காட். அப்படின்னா அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை, அவர் கடவுளுங்க. ஆனால் அவர் என்ன திரும்ப பண்ணுறாரு, 30 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 3.5 வருஷம்தான் ஊழியம் செய்கிறார். ஏன்னா
அவருக்கு தெரியும் என் பிதா எனக்கு சொன்னதை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும், நான் காத்திருக்கணுன்றது இயேசுநாதருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார், தாமதிச்சாலும் பரவாயில்ல நான் காத்திருப்பேன். அவர் 30 வருஷம் காத்திருந்தார். இப்படி உதாரணங்களை அடுக்கி கொண்டே போகலாம். யாருக்கெல்லாம் தாமதமாச்சோ அவங்களுக்கெல்லாம் எப்படி அற்புதம் நடந்துச்சுன்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தாவீது பாருங்க, சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவரு பல காரியங்களுக்காக காத்திருக்கிறார். அதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது அதில் நான் இன்னைக்கு ஒரு 10 காரியத்தை மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். 10 வசனம் 10 காரியம்னோன்னா பயந்துடாதீங்க. 3 பாயிண்ட்டுக்கே மூக்கு திணறும், கொட்டாய் வரும், தலை சொரியும், என்னென்னவோ சொரியல் எடுக்கும். 10 பாயிண்ட்டுன்னு யோசிடாதீங்க. அந்த வசனத்தை நான் வாசிப்பேன். அந்த வசனத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணீங்க. நான் காத்திருக்கிறது ஏன், எதற்காக? தாவீது காத்திருக்கும் போது அவருக்கு என்ன கிடைச்சிது? அவர் எங்கெல்லாம் போய் காத்திருக்கிறாரு. நீங்கள் எங்கெல்லாம் காத்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் காத்திருப்பீங்க. ஆனால் இதுக்கு காத்திருக்க நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 10 காரியத்தை நம்ம அந்தந்த காரியத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்றத நீங்கள் எழுதுகிறவங்க எழுதிக்கலாம், இல்லை நான் ஜாம்பவான் நான் மனப்பாடமாக வச்சுப்பேன்னா வச்சுங்க. ஒரு 10 காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஆதாரமான வசனங்கள் சங்கீதம் 5:3 அதில் சொல்லியிருக்கு பாருங்க. காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். எங்கே காத்திருப்பாரு? சபையில் காத்திருப்பாரு. நேரத்தில் சபைக்கு ஆயத்தமாகி, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கள், ஆயத்தமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க, ஆராதிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி ஆயத்தமாகி காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கணும். அது முதலாவது. அதே இதில் பாருங்கள், ஆயத்தமாகி காத்திருக்கணும்னு சொல்கிறதுல அதே இதில் பாருங்கள் 84 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்ல, 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரவாகத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களை வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆலயத்தில் காத்திருக்கணும், அது முதலாவது. ரெண்டாவது 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் அதில் சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஏன் காத்திருக்கணும்னா, நான் வெட்கப்படாமல் இருக்கணும்னா அவருக்கு காத்திருக்கணும். அதில் சொன்னார் பாருங்க, நான் வெட்கப்படாமல் இருக்க நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 3ஆவது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு பாருங்க, 5ஆவது வசனத்தில் நாள் முழுவதும் காத்திருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாள் முழுவதும் காத்திருப்பேன். 1.5 மணி நேரம் உட்கார்றதுக்குள்ளே இங்கே நெளிகிறோம் அங்கே நெளிகிறோம். ஆனால் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, நாள் முழுவதும் காத்திருப்பேன். சீசருங்கனாலே அது முடியல. இப்போ கேட்குறாரு ஆண்டவர், 1 மணி நேரமாவது முழிச்சிருங்க ஐயா. 1.5 மணி நேரம் ஆராதனையில் 1 மணி நேரமாவது முழிச்சிருங்க அப்படி அங்கே ஏசுநாதர் சொல்கிற. சீசர்களுக்கு தெரில, நல்ல சுகமாக இருந்துட்டாங்க, நல்ல வசதியாக இருந்தோடனே அவங்களுக்கு தெரியல. இப்போ ஆண்டவர் சொல்ல 1 மணி நேரமாவது விழித்திருங்க. அதுதான் சொல்கிறேன், நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது எத்தனாவது பாயிண்ட்டு? 4ஆவது பாயிண்ட்டா 3ஆவது பாயிண்ட்டா? நாள் முழுவதும் காத்திருப்பேன். அதை மைண்டில் வச்சுங்க. இது அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தரை நோக்கி எப்படி காத்திருக்கணும்? அமர்ந்து காத்திருக்கணும். அமர்ந்துனா அங்கேயும் இங்கேயும் போய் கண்டதை பேசிக்கிட்டு இல்லாமல் அமைதலாக உட்காந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார்ன்றத அமைதலாக உட்காந்து அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கன்ற வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி அமைதலாக உட்காந்து அமர்ந்திருந்து காத்திருக்கணும். அடுத்தது 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தருக்காக எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையுடன் காத்திருக்கணும். பெருமையுடன் இல்லை, சில பேர் காத்திருக்கிறதுலே பெருமை பாராட்டுவாங்க. நான் எவ்வளோ நேரம் சர்ச்சில் இருந்துருமா, நான் எவ்வளோ நேரம் இருந்துருமா, நான் என்னெல்லாம் செஞ்சேன். அது இல்லை, இதில் சொல்கிறார் பாருங்க, பொறுமையுடன். பொறுமையாக, அதுதான் தாமதம் பரவாயில்ல, பொறுமையாக நான் காத்திருப்பேன். பொறுமையாக கர்த்தர் எனக்கு செய்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்லி காத்திருக்கணும். அடுத்தது பாருங்கள், 42ஆம்
சங்கீதம் 11ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி வருது பாருங்க. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே வரும். சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமா ஏன் ஏன் தேங்குகிறாய். அடுத்தது என்ன வருது? தேவனை நோக்கி அவரை மாத்திரம்தான் நோக்கணும். அதை மைண்டில் நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிங்க. என் பார்வை, என் நோக்கம் அந்த இங்கே போயிடக்கூடாது. என் நோக்கம் கர்த்தர் மேலே இருக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. அந்த நோக்கம் என் கண்ணு அவரை நோக்கியே இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் உதவி அவரிடத்துல வரும், தாமதமானாலும் அது எனக்கு நடக்கும் தெரிஞ்சு அவர் சொல்றாரு பாருங்க, நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன், தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 119ஆம் சங்கீதம் 123ஆம் வசனத்துல பாருங்க, நீதியின் வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். நீதியின் வார்த்தை, நீதியின் வார்த்தை எங்க கிடைக்குது? கோர்ட்ல கிடைக்குதா? நீதியின் வார்த்தை எங்க கிடைக்கும்? நியாயம் செய்கிற கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் நீதியின் வார்த்தை கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார், நீதியின் வார்த்தைக்கு காத்திரு. அடுத்தது பாருங்க, 119ஆம் சங்கீதம் 147வது வசனத்துல, இப்ப எத்தனாவது ஆயிருக்கு? 8ஆ 7ஆ? நானே கோட்டை விடுவேன், நீங்க அதுக்கு மேல 7ஆ? ஒருத்தர் 7ங்கிறாங்க, ஒருத்தர் 8ங்கிறாங்க. சரி, இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 119ஆம் சங்கீதம் 147வது வசனத்தில் அதில் ஒரு வசனம் அதில் சொல்லியிருக்கு பாருங்க, வசனத்துக்கு, அதானே வருது, வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அப்படின்னா வசனத்துக்கு காத்திருக்கணும். டெய்லி காலையில் எழும்பினோடனே செல்ஃபோனை எடுத்து பார்க்கக்கூடாது, வசனத்தை எடுத்து பார்க்கணும். வசனத்தின் மேலே வாஞ்சையா என்ன? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் சொல்லுங்க, முடிங்க. தியானமாக இருக்கிற மனுஷன், ஆமாம், வசனத்துக்கு காத்திருக்கணும். 8 பாயிண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது இன்னொன்று பாயிண்டாக சொல்லி தள்ளுறாரு. 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் எதுக்கு காத்திருக்கணுமா? அவருடைய கிருபைக்கு. சொல்லுங்க, கிருபைக்கு ஏன் காத்திருக்கணும் சொல்றாருல? காலை தோறும், ஏங்க சொல்லுங்க, உங்களை பேச வைக்கிறதுக்குள்ள காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? டெய்லியும் காலையில் அவருடைய கிருபைக்கு, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட்டை இங்கே விட்டுட்டேன், அது என்னன்னு தெரில. 9 வந்திருக்கோ? சொல்லட்டமா? சரி, பரவாயில்ல, எத்தனை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் நோட்டில் 6 இருக்கும், 5 இருக்கும். அது நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிற விதம் தான். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுமோ அதை ஆண்டவர் சொல்லியிருப்பார். அது நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ இல்லை மைண்டில் மனப்பாடமாக மெமரி பைகாட் பண்ணுறீங்களோ இது எப்படியோ வச்சுங்க. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரோம். என்னன்னா, நான் சொன்ன பாருங்க, டிலேக்கும் வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது ஆண்டவர் பாருங்க, காத்திருப்பதுன்றது சுலபந்தான், காத்திருக்கலாம். 1 மணி நேரம் வந்து உட்காடுறீங்களா, இப்படி உட்காரலாம். நாள் முழுவதும் உட்காரணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்களுக்கு வேலை இல்லையா? உமக்கு வேறு வேலை இல்லையா? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? உங்களுக்கு இதான் வேலை, எங்களுக்கு இது வேலை இல்லை, எங்களுக்கு 1008 வேலை இருக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லிவிட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே அதுதான், வெயிட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிலேயிங். அப்படின்னா காத்திருப்பது சுலபந்தான், ஆனால் தாமதமாக இருக்கும்போது காத்திருக்கிறது பாருங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 13:12, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. ஜீவ விருட்சம் போல இருக்கணும்னா அது முன்னாடி சொல்லி, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை என்ன செய்யும்? ஒரு மாதிரி தான் பண்ணோம்.
இப்படியே நடக்குது, இப்படியே இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன கதை, என் வாழ்க்கை இப்படியே போனா என்ன, இந்த பிரச்சனை நீண்டுகிட்டே போதே. அதான் சொல்றேன், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க தான் பண்ணோம். ஆனா முடிவில் தான் எனக்கு ஒன்று தெரியும், விரும்பினது எனக்கு கிடைக்கும் போது அது ஜீவ விருட்சம் போல கர்த்தர் எனக்கு அதை காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாமதிச்சாலும் பரவாயில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அது நிச்சயம் வரும்னு சொல்லுங்க. எனக்கு நிச்சயம் வரும், எனக்கு நிச்சயம் வரும். நிச்சயம் வரும்ன்றது நம்பிக்கை இருக்கு. அது அந்த வசனத்திலே சொல்லியிருக்கு பாருங்க. அந்த வசனம் போடுப்பா 2:3 அதில் 2 விதமாக சொல்லியிருக்கிறாரு. தாமதித்தாலும் காத்திருன்றாரு, கடைசியில் என்ன சொல்றாரு, தாமதிப்பதும் இல்லைன்றாரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? தாமதிக்கும்ன்றீங்களா, தாமதிப்பது இல்லைன்றீங்களா? அந்த ஒரு இது எனக்கே வந்துச்சு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதில் ஹைலைட் பண்ணுறது, தாமதிக்கும்பா பரவாயில்ல காத்திரு, அது நிச்சயமா வரும், நிச்சயமா வரும் நம்பு. அதை நீ நம்பிட்டனா அது உனக்கு தாமதிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதை நிச்சயமா நம்பணும். வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. நம்ம ஒரு சில நேரத்தில் தவறாக புரிஞ்சுக்கிறோம். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, தாமதித்தாலும் காத்திருன்றீங்க, தாமதித்தாலும் நான் காத்திருக்கணும், சரி, தாமதிப்பது இல்லைன்னு சொல்றீங்க, எதை நம்புறது? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தாமதமானாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும் நம்பு. அது நிச்சயம் வரும், நீ நம்பிட்டனா போதும், அது உனக்கு தாமதிக்காது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இப்போ பைபிளில் ஒரு சில நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனால் நிறைய உதாரணங்களை நான் இப்போ பேசணும்னு வச்சுங்க, நீங்கள் ஏற்கனவே இப்போ கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே பேசணுன்னா தூங்கிடுவீங்க. அதனால ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் பாருங்க. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல லேகியோன் பிடிச்ச அந்த மனுஷனை வந்து சுகமாக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சு, அந்த கதை முடிஞ்சு அப்புறம் வராரு, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது சொல்கிறேன். அந்த இடத்த விட்டு போகும்போது அங்கே பாருங்க, எவருன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஜெபாலய தலைவன் வராரு. எத்தனாம் வசனம்? 40ஆம் வசனமா? 41ஆம் வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுல அவன் பதறிக்கிட்டு வரான். 12 வயசு பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு பதட்டம் ஏற்படாதாங்க? பதறிட்டு வரான். என்ன சொல்றான், 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி, ஒரே பொண்ணு, ஒண்ணு கண்ணு போச்சு, மரண அவஸ்தையா இருக்கிறபடியால், அடுத்த வசனம் போடுங்க, மரண அவஸ்தையா, சாவ போறாப்பா. நான் அங்க இருந்தா இதான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே என் பிள்ளை சாவ போறா, உடனே வாரும், நீர் வந்தாதான் அங்க ஒரு அற்புதம் நடக்கும், அங்க சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க பாருங்க, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டான், ஆண்டவரே வாங்க. அவர் வாங்கன்னு சொன்னோன்னா அவர் புறப்பட்டு வராரு. புறப்பட்டு போனால் நடுவில் இருக்கவங்க உடனுமே, நடுவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வர்றதை பார்த்தோன்னே எனக்கு அற்புதம் நடக்காதான் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அங்கே நடுவில் பாருங்க, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேப்பில் வந்து கடா வெட்டிட்டு போயிடுறாங்க. அது போனது கூட பெரிய இது இல்லை. இந்த மனுஷன் இங்கேருந்து பார்த்துன்னே இருக்கிறாரு, என் மகன் அங்கே சாவ கிடக்குறா, கூட்டத்துக்கு நடுவில் இவர் கூலாக உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் திரும்பி கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, அந்த சீக்வன்ஸ் உங்கள் மைண்டில் வைங்களேன். என் பொண்ணு சாவ கிடக்குறா, நான் போய் இயேசுநாதர்கிட்ட நிற்கிறேன். இயேசுநாதர் பாருங்க, அவர் அங்கே நின்று, யார் என்ன தொட்டது, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு, இப்படி கேட்டால் நமக்கு எப்போ என்ன கோவம் வரும். அங்கே எவரு என்ன பண்ணாரு, பொறுமையாக காத்திருந்தார். அந்த பொறுமையை விட இன்னொரு பொறுமை பாருங்க. இவர் பேசிட்டே இருக்கிறாரு, அந்த கான்வர்சேஷன்ல இயேசுநாதர் இப்படி நின்று அந்த இதை, யார் என்ன தொட்டது அப்படின்னு இப்படி கூலா பேசிட்டு இருக்கும்போது, உடனே பாருங்க ஜெபாலய தலைவன், அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் ஓடி வரான். அப்பொழுது இயேசு, அடுத்தது போடுப்பா, அதற்கு அடுத்தது போடுப்பா. அப்பொழுது அந்த ஸ்திரீ,
அந்த வசனம் தான். ஆ ஆ ஆ வீட்டில் இருக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவன் வந்து சும்மா இல்லாமல் ஏற்கனவே இந்த ஆள் இந்த இயேசுநாதர் மேலே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்திருப்பார். நான் எங்கே போட்டிருக்குன்னு கேட்காதீங்க, நான் சொல்கிறேன், அந்த அந்த சீக்வன்ஸை வச்சு சொல்கிறேன். இவர் டென்ஷனாக இருந்திருப்பார். நமக்கு அவசரம், நம்ம வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம், இந்த மனுஷன் கூலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வரான், கேப்பார், மிஸ்டர் ஜபாலய தலைவன், உங்கள் பொண்ணு செத்து போயிட்டா, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத. இதை அவன் சொன்ன உடனே ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் வந்து தாமதம் சொன்னனே கேட்டியா இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது உறவினராக இருக்கட்டும், சபையாராக இருக்கட்டும், விசுவாசிங்களாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் இப்படித்தான் வந்து சொல்லுவாங்க, நான் சொன்னேன்ல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இங்கே வந்து இவன் சொல்லிட்டான், நீ டிலே பண்ண நீ தாமதமாக்க உன் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு வந்து சொன்ன உடனே இயேசு என்ன பண்றாரு? அதை இல்லை, இயேசு முதல்ல என்ன பண்றாருங்க? பயப்படாதன்றாரா? கேட்கிறாரு. இயேசு அதை அவன் சொல்றதை இயேசு கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு பாருங்க, பயப்படாத. ஏன் சொல்றாருன்னா, பயம்புறுத்தும் செய்தியை கொண்டுட்டு அவன் வந்துட்டான். இவன் பயந்தான்னு வைங்க, இவன் விசுவாசம் போச்சுன்னா உள்ளதும் போச்சு. ஆமா, அதனால ஆண்டவர் உடனே அதை கேட்ட உடனே, சும்மா இல்லை, கேட்ட உடனே இயேசு அதை கேட்டு அவர் இங்க பேசிட்டு இருக்கிறவரு டக்குன்னு அவன் சொன்ன உடனே கேட்டுட்டு, பயப்படாத எவரு, டு நாட் ஃபியர், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாரு. விசுவாசம் உள்ளவனா இருந்தா என்ன சொல்றாரு? அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? தைரியம் வந்துருச்சு. ஏன்னா சொன்னது யாரு? கொஞ்சம் பேசுங்க. சொன்னது யாரு? இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் மிகவும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இயேசுநாதர் என் கூட இருந்தா தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, அது நிச்சயமா எனக்கு நடக்கும், முடிவில் தான் அது விளங்குன்றத நான் நம்பிக்கையோடு நம்பணும். அந்த விசுவாசத்தை நமக்கு வர்த்திக்க பண்ணதான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த ஆராதனையில் தான் விளக்கமாக சொல்ல முடியுது. போன ஆராதனையும் அதுக்கு முந்தின ஆராதனை கூட கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். இந்த போன ஆராதனையில் சுடுதண்ணியில் நின்ன மாதிரி சொல்லிட்டேன். நான் இந்த ஆராதனை தான் விளக்கமாக சொல்ல முடியுது. நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க போல. நான் சீக்கிரம் முடிக்கணும்னு ஜோம் பண்ணியிருப்பீங்க, முடிச்சிடுறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் இயேசுநாதர். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ என்ன, இப்போ வந்து வீட்டு சீனு. வீட்டில் அந்த சீக்வன்ஸுக்கு அங்கே வந்து நிற்கும் போது அவர் சொல்கிறாரு, எப்பா எல்லாம் வெளியே போங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்புறம் பெண்ணுடைய அப்பா அம்மா, நீங்களாம் மட்டும் வாங்க, வேற யாரும் உள்ள வராதீங்க, வேறு ஒருவரையும் உள்ள வரவட்டாமல். இது ஒரு கதை. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுறாங்க. என்ன துக்கம் கொண்டாடுறாங்க? இந்த ஊர்லலாம் பாருங்க, ஒப்பாரி வைப்பாங்க பாருங்க, ஐயோ போயிட்டியே அப்படின்னு. இந்த சைடு 2 மூக்கை சீந்தி போடுவாங்க. இந்த ஒப்பாரி வைக்கிற கூட்டம் அன்னைக்கே இருந்திருக்கு. செத்து போனாலே என் பிள்ளை, ஐயோ போயிட்டியா அப்படின்னு சொல்லி துக்கம் கொண்டு இருக்கிறதை கண்டு அவர் சொல்றாரு பாருங்க, அழாதீங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அது அவர் துக்கத்தை போக்குறதுக்கு, ஏப்பா அழாதப்பா, அவன் இன்னும் சாவலை, ஏன் உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ற? சாவலைப்பா, நீ ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல, உன் வருத்தத்துக்கு யூஸ் கிடையாது, உன் கண்ணீர் வேஸ்ட்டு, புரோஜனம் இல்லை, அழாத அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவள் என்ன பண்றா? தூங்கின்னு இருக்கிறா. ஏன்பா நீ அழுது அவளை எழுப்பி விட்டுறாத? அப்படி அது என்னன்னு தெரில, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ போன வாரத்தில் பாஸ்ட் ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க.
ஒருத்தன் சாவே இல்லையா, ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ண உடனே அவன் செத்துட்டான்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டிட்டான். அவனும் பாருங்க, அவன் செத்தவன் மாதிரியே கல்லறைக்கு போயிருக்கான். கல்லறையில் உட்காந்து படுத்துக்கிட்டு இருந்தவன் பாதிரியார் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கை மட்டும் ஆடிச்சான். அதை ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்தவனுக்கு என்ன பீதியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எலும்பி உட்காந்துருச்சான். அந்த மாதிரி அது இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்க, இது மாதிரி தான் இயேசுநாதர் சொன்ன உடனே, அவர் தூங்குறாருன்ன உடனே அங்கே பாருங்க, அவள் மரித்து போனான் என்று அவர்கள் அறிந்ததினால், அவன் செத்துட்டான்னு அவங்க அறிஞ்சதுனால அவங்களுக்கு தெரியும். இயேசுநாதருக்கு தெரியாது, ஐயோ அவருக்கு தெரியாதுங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அந்த சுற்றி அழுகுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அங்கே சொல்லியிருப்பாங்க, அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க, நகைத்தார்கள், சிரித்தார்கள். என்ன இந்த மனுஷன் செத்து போய் இப்படி இருக்கு, இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நகைத்தார்கள். அடுத்த வசனம் போடுப்பா டேனி. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரே என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தார், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு காரியம் எனக்கு தாமதமாகுதுன்னா அதில் நான் ஒன்று தான் நினைக்கணும், எனக்கு தாமதமானாலும் முடிவிலே எனக்கு என் கர்த்தர் அற்புதம் செய்து அந்த தாமதத்தை அதை சரிக்கட்டும் விதத்தில். என் தாமதத்தினால உங்களுக்கு எவ்வளோ காரியம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. டிலேனால ஒரு பேங்க்கில் போய் வட்டிக்கு வாங்கிட்டீங்கன்னு வைங்க, லோன் டிலேவாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை. டிலேவாக கட்டினீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், வட்டிக்கு மேலே வட்டி போட்டு, அந்த வட்டி குட்டி போட்டு, அது என்ன மீட்ரு வட்டி, அந்த வட்டி இந்த வட்டி போட்டு எல்லாம் செய்கிறான் பாருங்க. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி உங்கள் தாமதத்துக்கு ஏற்ற வழியே தாமதித்தாலும் அதற்கு நீங்கள் காத்திருக்கும் போது முடிவிலே அது விளங்கும். அது நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஏன்னா தாமதித்தாலும் காத்திருன்னு சொல்றவரு ஒரு மனுஷன்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, இயேசு என் கூட இருந்தா எவ்வளோ தாமதம் வேணா ஆகட்டும், எனக்கு ஒன்று தெரியும், என் கூட இயேசு இருக்கிறதுனால தாமதிப்பது நல்லது, முடிவிலே அது விளங்கும், நிச்சயம் எனக்கு கிடைக்கும், நிச்சயம் வருன்ற நம்பிக்கை என்னை விட்டு போகக்கூடாது. அதுதான் அங்கே சொல்றாரு. பல விதமாக அவங்ககிட்ட சொல்லலாம், தாமதமாவதே, டிலே ஆகுதே, அதுக்கு காரணம் இது, அதுக்கு காரணம் அது சொல்லலாம். உங்கள் விசுவாசத்தை இழந்துடாதீங்க. தாமதிக்கிறது நல்லது. கர்த்தர் தாமதமானாலும் உங்கள் கூட கர்த்தர் இருந்தார்னா முடிவிலே அதை பெரிய அநேகர் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆச்சரியப்பட விதத்தில் கர்த்தர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் அங்கே செய்கிறாரு. அங்கே இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். இங்கே இந்த இந்த இதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ உனக்கு இந்த நான் உயிரோட எழுப்புனல்ல, இதை போய் நீ யாருக்கிட்டையும் சொல்லாதங்கிறார். என்ன போட்டிருக்கு? தாய் தகப்பன் ஆச்சரியப்பட்டாங்க. அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கமெண்ட் பண்றாரு, யாருக்கும் சொல்லிடாத. அப்போ நான் யோசித்தேன், ஆனால் அதுக்கு முந்தின 40ஆம் வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா அந்த லேகியோன் பிசாசை துரத்துறாரு பாருங்க. அதை துரத்தும் போது அவர் அங்கே சொல்கிறாரு, லேகியோன் பிசாசை துரத்துனோடனே இயேசுநாதர் பின்னாடியே வந்து அவன் உட்காந்துட்டான். அவன் உட்காந்தோடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பயந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இயேசுநாதர் வந்து அங்கேருந்து எழுப்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்த சீன் தான் இது. நான் சொன்ன எவ்ரி சீன் வந்து அதுக்கப்புறம் வர்றது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. அவர் பின்னாடியே வரான். ஆண்டவரே உங்கள் கூட நான் வரட்டுமான்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ என் கூட வராதப்பா, உனக்கு நடந்துச்சுல்ல அற்புதம், அதை போய் நீ சொல்லுன்னு சொல்கிறாரு, பிரசித்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லாதன்றாரு. ஏன் சொல்லுங்க ஐயா? ஒரு பேயை துரத்துனதுக்கு அற்புதத்தை காட்டிலும் செத்தவளை உயிரோட எழுப்புனது எவ்வளோ பெரிய அற்புதம். பேயை துரத்துனதை சொல்லுங்கிறாரு, செத்ததை எழுப்புனதை சொல்லாதங்கிறாரு. ஏன்? என்னதுங்க? எல்லார்ட்டையும் பார்ப்பா, நல்ல ஒரு வெளிப்பாடு. ஆமாம், போன வாரம் பாஸ்ட் வந்து ஒரு வசனம் சொல்லும்போது சொன்னார், லாசருன்னு மென்ஷன் பண்ணி எழுப்புனார். வெறும் வெளியே வான்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க,
அங்க இருக்கிற பூரா பணமும் வெளியே வந்திருக்கும். ஆனா லாசருன்னு குறிப்பிட்டு சொல்றாரு. அதை தான் இங்க மென்ஷன் பண்ண விரும்புறேன். இவளுக்கு நடந்த அற்புதத்தை வெளியே சொன்னா என்ன மந்திரவாதி ஆக்கிடுவானுங்க, மோசமானவனுங்க. எல்லா செத்து போன பணத்தையும் தூக்கிட்டு வந்து அவர் முன்னாடி போட்டு, ஐயா எழுப்புமையா, மந்திரவாதியே எழுப்புமையா, ஏசுநாதன் கூட மாட்டானுங்க. அவர் நமக்கு வழிகாட்ட வந்தவரை அவரை மந்திரவாதியாக்கி அவருக்கு ஒரு சிலை வச்சிருவானுங்க. சிலை வச்சு இவர் தான் எழுப்புங்க எழுப்புங்க. இன்னைக்கு வரைக்கும் கத்தி ஒருத்தர், நான் உண்மையிலே ஒருத்தர் பார்த்தேங்க, சீரியஸாக சொல்கிறேன். சென்னையில் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அந்த அடக்கத்தில் அவர் எங்கள் சொந்தக்காரரு, நான் பாஸ்டரு எல்லாரும் மொத்தமாக போயிருந்தோம். அடக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு பாஸ்டர் சென்னையில், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்தார். அவர் உயிரோடு எழுப்புகிற பாஸ்டரான் வந்தார். அதுக்கு முன்னாடி நின்று வேக்கப் வேக்கப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், வேக்கப் வேக்கப் நெஞ்ச போட்டு அழுத்துறார். எழும்புமா, ஆண்டவர் சொல்லியிருக்கு எழும்புவோம். என்ன விசுவாசிக்கிறவன் என்ன காட்டிலும் செய்வான். ஆனா சும்மா அந்த பந்தா காட்டுறதுக்கெல்லாம் எழும்பாது. அது மாதிரிதான் இங்க இவரை அவங்க அந்த ஸ்திரீயை எழுப்புனதை ஏன் சொல்லாதங்கிறாருன்னா, சொன்னா எல்லா பணத்தையும் தூக்கிட்டு வந்துருவானுங்க. தூக்கிட்டு வந்து இவரை மந்திரவாதியாக்கி ஒரு வழி சரி அந்த கதையை விடுங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கர்த்தருக்கு காத்திருப்பது தாமதமானாலும் காத்திருக்கிறது. இது பாருங்க, அது அவங்க லைஃப்ல அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தாமதமானாலும் அவங்க காத்திருக்கிறதுனால அந்த எவருவனுடைய பெண்ணை உயிரோடு எழுப்புனது போல இன்னைக்கு நான் நினைக்கணும், என் வாழ்க்கையில பல தாமதங்கள், அந்த தாமதத்தினால பல பல காரியங்கள் செத்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு நான் நினைக்கணும், அந்த தாமதம் எனக்கு நல்லது. காரணம் என்ன, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். இயேசு என் கூட இருந்தா ஜீவன் இல்லாததெல்லாம் ஜீவன் அடைந்து உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. அதனால எவ்வளோ தீரக்கூடாத பிரச்சனையா இருந்தாலும் தாமதிச்சாலும் பரவாயில்ல, அதற்காக நம்ம காத்திருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை சொல்ல முடியும். அண்ணாள் பாருங்க, தாமதம். அண்ணாள் வாழ்க்கையில தாமதம். என்ன தாமதம்? குழந்தை இல்லை. குழந்தை லேட்டா பிறகுது. திருமணமான உடனே 6 மாசம் கழிச்சு ஏதாவது இருக்கா, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறவங்க கேட்பாங்க. ஆனால் கேட்குறவங்கள காட்டிலும் அதை வாங்குறாங்க பாருங்க, ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அண்ணாளுக்கு சொல்லக்கூடாத அளவுக்கு வலி, வேதனை, முடியல அவளால். ஐயோ என்னடா இது, புருஷன் சொல்கிறான் நான் உனக்கு பிள்ளையா இருக்கிறேன், 10 பிள்ளைக்கு சமம், நான் இப்படி அப்படி என்னென்னோ டைலாக்லாம் விட்றாரு. ஒரு நேரம் அப்படி சொல்லுவார், இன்னொரு நேரம் திட்டுவார். அவர் எங்க போட்டிருக்குன்னு கேட்காதீங்க, நடக்கிறது சொல்றேன். அது ஆறுதல் படுத்த முடியல. உடனே எங்க போறாங்க, ஸ்ட்ரைட்டா ஆலயத்துக்கு வரா. ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் பாதத்துல காத்திருக்கிறா. கர்த்தர் பாதத்துல காத்திருந்தா ஒண்ணு மாத்திரம்தான் நீங்க நினைக்கணும், தாமதமானாலும் அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது எனக்கு பதில் கிடைக்கும் அவருடைய சமூகத்துல. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவன் அங்க போய் காத்திருக்கிறா. காத்திருந்த உடனே ஆண்டவரே நேரில் வந்து சொல்லலை, ஆண்டவர் அங்கே இருக்கிற பாஸ்டர் மூலமா சொல்றார், மா நீ தாமதமானாலும் உனக்கு நீ பொருத்தனை பண்ணபடி உனக்கு ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுப்பா. அவன் நம்புனா, விசுவாசிச்சா. அந்த அவன் நம்பாம போயிருந்தா அவ துக்க முகத்தோட தான் இருந்திருப்பா. அங்க என்ன போட்டிருக்கு, அவ துக்க முகமா இருக்கல. ஏன்னா நம்பிட்டா. ஏன்னா சொன்னது கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒன்று சொன்னா தாமதம் எவ்வளோ வேணா ஆகட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். காரணம் என்ன, சொன்னவர் ஆண்டவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். தாமதமானாலும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதுதான் அங்க விசேஷம். நீங்க நம்ப மாட்டீங்க, சாமுவேல் தான் முதல் தீர்க்கதரிசி. தாவீது அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி, பல பேர் அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியில முதல்ல வருவாங்கல்ல, அந்த சந்ததியில இவர் தான் முதல் நினைக்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் எனக்கு தெரிஞ்சு. வேற யாராவது இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, அவர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த தீர்க்கதரிசி பெற்றெடுத்த தாயா
அவளை மாற்றினாரு. அதுதான் சொன்னேன், முடிவில் தான் அது விளங்கும். தாமதிச்சாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது முடிவில் விளங்கும். அதனால அவ என்ன செஞ்சா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவளுக்கு அது 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 அவளுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆண்டவர். சில காரியங்கள் நமக்கு தாமதிக்குதுன்னா அதில் நம்ம யோசிச்சிடணும், முடிவில் அது விளங்கும் பாருங்க, அது எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். இன்னொரு உதாரணம் ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சான், அவன் நம்பினான். அதனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு பைபிளில் இருக்கு. அவன் நம்பினதுனால, அவன் விசுவாசிச்சதுனால அவனுக்கு எல்லாம் நினைச்சான். ஆனால் சாரா என்ன பண்ணாங்க? நம்பலை. சாரா அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? குறுக்கு புத்தி வந்துருச்சு. இந்த ஆண்டவர் சொல்றதை சொல்லுவாரு, இங்கே எனக்கு வழி இல்லைன்னு எனக்கு தெரியும், அவருக்கும் வழி இல்லைன்னு எனக்கு தெரியும். இவர் சொல்லுவார், ஆனால் அவர் சொல்றதனுடைய அர்த்தம் இதுதான் நினைச்சு கர்த்தருடைய வார்த்தையை தவறா புரிந்து கொண்டதின் மூலமாக கர்த்தருக்கு காத்திருக்காமல், குறித்த காலத்துக்கு நிறைவேறுகிற தரிசனம் வருவதற்கு முன்பாக காத்திருக்காம இருந்ததுனால அவளால் என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு? இஸ்மவேல் என்றும் ஒரு கோத்திரம் ப்ரொடியூஸ் ஆக அவ காரணமாயிட்டா. அண்ணால் காத்திருந்ததுனாலே சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். சாரால் காத்திருக்காததினாலே இஸ்மவேல் என்னும் ஒரு கோத்திரத்தை அவள் மூலமாக வெளிவர கர்த்தர் அப்படி செய்தார். அவ செஞ்ச குறுக்கு புத்தியால. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு தாமதமானாலும் காத்திருக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். நம்ம யோசிக்கணும், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இஸ்மவேலை கொண்டு வர போறீங்களா இல்லை சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு வர போறீங்களான்னு யோசிங்க. நான் தாமதித்தாலும் காத்திருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் விளங்கும், முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. நம்முடைய இடத்துல எழும்பி நின்று சொல்லுவோம், இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தி ஒரு சுருக்கமான செய்தியாக இருக்கலாம், இது ஒரு மாதிரி எப்போ கேட்டது போலவே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் தாமதத்தினாலே சில அழுத்தத்துக்குள் நீங்கள் போகலாம், உங்கள் தாமதத்தினாலே சில ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாமதிச்சா பரவாயில்ல, பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாரு. தாமதிச்சாலும் பரவாயில்ல, விசுவாசம் உள்ளவனாரு. ஏன் சொல்கிறாரு? தாமதிச்சாலும் அது நிச்சயம் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். என் வாழ்க்கையில் நிறைவேறும். அது நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன தாமதங்கள் நடந்தாலும் கர்த்தர் உயிரோடு எல்லா காரியங்களையும் எழுப்புவார். கர்த்தர் நிலைநிறுத்துவார், என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்த கர்த்தர் என் படகில் இருக்கிறதுனாலே அவரின் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரம் காணிக்கை நேரம். நாம் ஒரு பாடலை கேட்கும்போது ஆண்டவருக்கு உற்சாகமாய் காணிக்கை செலுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எல்லாரும் சொல்லுவோம், ஓ புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார். கர்த்தரில் காத்திருக்கும் பாக்கிய
கர்த்தரில் பலனடையும், கர்த்தரில் பலனடையும். பாக்கியம் பெற்றிடுவான். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு சொல்லுங்க, புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். எஸ் ஜீசஸ், ஓ ஹalleluya, புது பலன் அடைந்திடுவேன், ஓ புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். முடிவு நேரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்தி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்தி உயர்த்தினோம். நீர் உயர்த்தப்படத்தக்க தேவன் ஆண்டவரே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இருக்கிறீங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, வரும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தாமதம் ரொம்ப அவசியம் என்பதை இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. எங்கள் ஒவ்வொரு முகத்தையும் நீர் பிரகாசிக்க பண்ண போறதுக்காய் ஸ்தோத்திரம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காத்திருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. காத்திருந்து இளைத்து போனவர்களை பலப்படுத்துங்க. விசுவாசத்தில் இன்றைக்கு தட்டி எழுப்பினதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே, நிலைத்திருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே இருதயத்தில் வரைந்து விடுங்கப்பா. இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாதபடி கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அவருடைய வருமானத்திலிருந்து கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதை பல மடங்கு நீர் அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களுடைய ஆண்டவரே தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறை இல்லாமல் இந்த பட்டணத்திலே மேன்மையாய் ஆண்டவரே மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுகமாய் கொண்டு வந்தீங்க, சுகமாய் கொண்டு போங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாழும் முழுதும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்திட்டும். அடுத்த வாரம் வரும்போது ஆண்டவரே அநேக சாட்சிகளோடு ஆண்டவரே நாங்கள் கடந்து வர கிருபை தாங்க ஆண்டவர். புதிதாய் வந்தவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவர் சுகமாக்குவீராக. ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நேர்த்தியாய் எங்களுக்கு செய்து கொடுத்ததற்காக நன்றி. உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவர். செய்தி கொடுத்த உம்முடைய மகனையும் இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா.
ஆண்டவரே உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தெல்லாம் கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் பொறுமையோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.